தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. அன்பான சாய் டிவி சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். ஆன்மீகம் ஒருத்தருக்கு என்னெல்லாம் கொடுக்கும்? எல்லாத்தையும் கொடுக்கும். ஆன்மீகத்தை உணரத்தான் முடியும், சொல்ல முடியாதுங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆன்மீக பயணம், இந்த ஆன்மீக தேடலில் உள்ளவர்களுடன் நாம் சந்தித்து பேசக்கூடிய இந்த நிகழ்ச்சியே ஆன்மீகமும் நானும். இன்றைய ஆன்மீகம் நானும் நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்முடன் பேசுவதற்காக நம்முடைய சிறப்பு விருந்தினராக இருப்பவர் பல பக்தி நூல்களை எழுதியுள்ளார், பக்தி கட்டுரைகளை சமர்ப்பிக்கிறார், தொடர்ந்து எழுதி வருகிறார். பேச்சாளர், எழுத்தாளர், பாடகர் மற்றும் முக்கியமாக திருப்புகழில் அருணகிரிநாதர் குறிப்பிட்டுள்ள திருத்தலங்களை கண்டறிந்து அவற்றை பற்றிய இலக்கியத்தின் உதவியுடன் ஆராய்ச்சிகள் செய்து அவற்றை பக்தர்களுக்காக கண்டறிய செய்துள்ளார். யாரவர்? முருக பக்தரான திரு வலையப்பட்டி ரா கிருஷ்ணன் அவர்கள். வாங்க அவர்கிட்ட பேசலாம். சார், நீங்க இப்ப சொல்றது வழியா உங்க அண்ணா உங்களுக்கு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்கார் அப்படிங்கிறது புரியுது. அதற்கு அடுத்தபடியாக அருணகிரிநாதர் பாடல் எழுதிய முருகப்பெருமானுடைய ஸ்தலங்களை பற்றிய தேடுதல் உங்களுக்குள்ள அதிகமாக இருந்து அதை பற்றிய விஷயங்களை சொல்லிட்டு இருக்கீங்க. அப்படி சொல்லும்போது சரஸ்வதி நதி கரையோரமாக இருக்கக்கூடிய திருத்தலத்தை தேடி நான் போனேன் அப்படின்னு சொன்னீங்க. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். அதாவது செங்கல்ராய பிள்ளை காலத்துல அவர் உரை எழுதற்ற வளமுறு தடத்தினோடு சரஸ்வதி நதிக்கண் வீறு வைரவி வனத்தின் மேல் பெருமாள்னு ஒரு பாடல சொல்றார். ஒரே ஒரு பாட்டு தான் அது. சரஸ்வதி நதிக்கரையில வைரவி வனத்துல இருக்கக்கூடிய பெருமாள்னு அந்த பாடல் முடியுது. சரஸ்வதி நதிக்கரை எங்க இருக்கு, அங்க வைரவி வனம் எங்க இருக்குங்கிற ஒரு பெரிய ஆராய்ச்சி. தணிகமணி செங்கல்ராய பிள்ளை உரை எழுதற்ற இது பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கிறது என்று தெரிய வருகிறதுன்னு எழுதியிருந்தார். ஏன்னா சரஸ்வதி நதி இமாலயத்துல இப்ப உற்பத்தி ஆகி அது அரபிக்கடல்ல இப்ப அந்தர்வாகினியா போய் சேருது. ஒரு காலத்துல சரஸ்வதி நதி சிவிலைசேஷனே இருந்தது. அந்த சரஸ்வதி நதி கரையில சிந்து சமவெளி நாகரிகம் மாதிரி சரஸ்வதி நதி கரையிலையும் ஒரு பெரிய நாகரிகம் மக்கள்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தா. அங்க வாழ்ந்த பெருமக்களுடைய ஒரு சந்ததியார்லாம் உலகம் பூர் இருக்கா. அவங்கெல்லாம் சரஸ்வத் பிராமின்ஸ்னு அவங்கெல்லாம் சொல்லிப்பாங்க ரொம்ப பெருமையா. அந்த சரஸ்வதி நதிக்கரை இப்போ சரஸ்வதி நதிங்கிறதே அந்தர்வாகினியா போயிடுச்சு. இப்ப மறுபடியும் அதை ரிவைவ் பண்றதுக்கான ஆராய்ச்சிகள்லாம் பண்ணிட்டு இருக்காப்ப. அது அருணகிரிநாதருடைய திருப்புகள்ல இந்த சரஸ்வதி நதிக்கரை அவர் எங்க போயிருப்பாரு என்னங்கிறது ஒன்றும் நமக்கு புரியல. இருந்தாலும் செங்கல்ராயப்புள்ள குறிப்பு வச்சுன்னு அங்க அதே ஒரு 2-3 பதிப்புல அப்படியே எடுத்திருந்தோம். இருந்தாக்குள்ள அது எங்கேயோ இருக்கும் எதா அப்படின்னு ஒரு தேடல் இருந்துட்டே இருந்தது. ஜபல்பூர் நாகராஜ சர்மான்னு ஒரு நல்ல ஒரு எழுத்தாளர், அறிஞர். அவர் பல ஆண்டுகள் ஜபல்பூர்ல இருந்தார். 12 ஜோதிர்லிங்கங்களை பத்தியும் இந்தியாவோட நதிகள் எல்லாம் பத்தியெல்லாம் நிறைய புஸ்தகம் எழுதியிருக்கார். அவர் ஒரு முறை நான் சந்திச்சு பேசின போது அவர் என்ன சொன்னாருன்னா, இது தமிழ்நாட்டிலே எங்கேயாவது இருக்கிறதுக்கு இருக்கா, வாய்ப்பு இருக்கான்னு அப்படி ஒரு தேடல் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு நாள் டாக்டர் ஓவே சாமிநாதையர் நூலகம் நான் அடிக்கடி போவேன். கிட்டத்தட்ட 40 வருஷமா சென்னை வந்ததுலேருந்து நான் போயிட்டு இருக்கேன். ஏதாவது புஸ்தகம் தேடிட்டு போறது, அங்க ஏதாவது நமக்கு கிடைக்கும். காஞ்சி புராணத்தை எதேச்சியா எடுத்து பார்த்துருந்தேன். பார்த்த போது அப்போ ஒரு சுவாரஸ்யமான விஷயம் கிடைச்சது. இந்த தேனம்பாக்கம்னு ஆச்சாரியர்கள் போய் கொஞ்சம் அங்க போய் தங்கியிருந்தார் இல்லையா, அந்த தேனம்பாக்கம் பகுதி ஒரு காலத்துல சரஸ்வதி நதிக்கரை தான் அது. அதுக்கு ஒரு படலம் இருக்கு. அந்த படலத்துல என்னன்னாக்க பிரம்மா ஒரு யாகம் பண்றதுக்கு விருப்பப்பட்டார். அதுக்கு சரஸ்வதி தேவிக்கு அது விருப்பம் இல்லை, அவ வரமாட்டேன்னு சொல்லிட்டா யாகத்துக்கு. தர்மபத்தினி இல்லாத யாகம் பண்ண முடியாதுங்கிறதுனால வேற ஒரு சோர்ஸ் அவருக்கு சரஸ்வதி இல்லைன்னா காயத்ரி வச்சு பண்ணலான்னு ஒரு அப்படி ஏற்பாடு பண்றச்சு சரஸ்வதிக்கு கோபம் வந்துடுச்சு. சரி, இந்த யாகத்தை அழிக்கணும்னு திட்டம் போட்டு நதியா எப்படி இந்த யாகத்தை அழிச்சுடுறது அப்படின்னு நதியா பெருக்கெடுத்து வரச்ச மகாவிஷ்ணு சிவபெருமான் ஆணைப்படி மகாவிஷ்ணு என்ன பண்ண தடுத்து நிறுத்துறதுக்காக போய் அவர் குறுக்கப்படுத்துட்டார். பள்ளிகொண்டான்னு ஒரு ஸ்தலம் கூட உண்டு இது பக்கத்துல, காஞ்சிபுரம் பக்கத்துல. அந்த நதியினுடைய போக்கத்தை திருப்பி அனுப்பிச்சிட்டார். காஞ்சிபுராணத்துல அதை பத்தி ஒரு செய்தி வரைச்ச சிவபெருமான் சொன்னபடி மகாவிஷ்ணு அந்த யாகத்தை தடுத்ததுனால சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்னு அவருக்கு ஒரு பட்டம் கொடுத்தார் என்று காஞ்சி புராணத்துல கச்சியப்ப முனிவர் பாடுறார்.
அது வந்து அப்போ வந்து அங்க வந்து வேகவதிங்கிற பேர்ல வந்து வந்தா, அதுக்கப்புறம் சரஸ்வதி நதி வந்தாங்கிறதுல 3 பாட்டுல சொல்றாங்க. சரஸ்வதி நதி பேரே வருது அந்த காஞ்சிபுராணத்துல. அப்ப எனக்கு ரொம்ப ஒரு சுவாரஸ்யமா கிடைச்ச ஒரு விஷயம். சரி, அப்போ வந்து இது காஞ்சிபுரத்துலாம் ஒரு பகுதியில் இருக்கணும் அப்படின்னு காஞ்சிபுரத்தில் தேடிட்டு போறச்ச, பிள்ளையார் பாளையம்னு ஒரு இடம் இருக்கு. அதான் கச்சி மேற்றலின்னு. அது வந்து தேவார ஞானசம்பந்தர் அது ஞானசம்பந்தர் 3 பேருமே பாடியிருக்காரு. ஞானசம்பந்தர் பதிகம் ஒண்டி கிடைக்கல அது. அந்த கச்சி மேற்றலியில வைரவீசம்னு ஒரு கோயில் இருக்கு. இந்த வைரவீசம் கோயில்ல என்ன சிறப்புன்னா, அஷ்ட பைரவர் சிவலிங்க வடிவில பூஜை பண்ணியிருக்காங்க. அந்த வைரவீசம் கோயில் பக்கத்துல அந்த வேகவதி நதி ஒரு காலத்துல போச்சு, இப்ப தள்ளி போயிருக்கு. இப்ப ஆக அந்த காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னாக்கா பல வனங்கள் இருந்திருக்கு. தும்பை வனம்னு இருந்திருக்கு. கச்சி வேற ஒரு சில வனங்கள் அங்க இருந்திருக்கிறது காஞ்சிபுராணத்துல இன்னும் பல புராண நூல்களையும் தெரியுது. அதே மாதிரி இந்த வைரவி வனமும், அதாவது பைரவி வனம் நம்ம தமிழ்நாட்டுல வைரவின்னு சொல்லுவோம், வடக்க பைரவர்னு சொல்லுவாங்க. பைரவர்ங்கிற சொல்லு தமிழ்நாட்டுல தான் பயன்படுத்துறது. வட இந்தியர்கள்லாம் வந்து பைரவின்னு சொல்லுவாங்க. இந்த வாவுக்கும் பாவுக்கும் நமக்கும் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சொல்லு எழுத்து மாற்றம் உண்டு. பெங்கால்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி. அங்க வந்து இந்த அஷ்டபைரவர் கோயிலை பார்த்துட்டு அது அப்புறம் தான் அது கண்டுபிடிச்சது. அது வந்து சரஸ்வதி நதிக்கண் வேறு வைரவி வனத்தின்மே பெருமாளைங்கிறது அந்த இடத்துல இருந்திருக்குன்னு தெரிய வந்தது. அது ஒரு காலத்துல பெரிய இடமா இருந்து இப்போ வந்து மக்களுடைய என்க்ரோச்மெண்ட்ல ரொம்ப சின்னதா குறுகி போயிடுச்சு. இப்படி வந்து சில கோயில்கள் வந்து ஊரு பேரு ஏதோ ஒரு குறிப்பு காட்டுவார். சிறுவாபுரின்னு ஒரு தலம் இருக்கு. அந்த சிறுவாபுரி வந்து சிறுவாபுரினுங்கிற பேர்ல வந்து அருணகிரினார் பாடியிருக்க ரொம்ப அற்புதமான ஸ்தலம். சென்னையில இருந்து ஒரு 40 கிலோமீட்டர்ல. இந்த தேடுதலுக்கு முன்னாடியா இல்ல பின்னாடியா சார் முதல்வனுக்கே முதல் வணக்கம் அப்படின்னு விநாயகர் மேல நீங்க எழுதினது? அது அப்புறம் எழுதினது 2008லயோ 2009லயோ எழுத ஆரம்பிச்சது. இதெல்லாம் முடிச்சுட்டு தான் அதை எழுதினீங்களா சார்? அதுதான் உங்களோட முதல் எழுத்தா? அது வந்து ஆனந்த விடல்ல 3 சீரியல் பண்ணேன். இப்ப 4வது சீரியல் பண்ணி இப்ப முடிக்க போறேன். அதை ஏற்கனவே வந்து முதல்ல வந்து சிந்தை நெருக்கம் சிவவடிவங்கள்னு ஒண்ணு பண்ணினேன். அப்பதான் சுவாமிநாதன் அதுல எடிட்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் முதல் வணக்கம் பண்ணேன். அதுக்கப்புறம் முத்தமிழ் முருகனின் உத்தம தொண்டர்கள்னு ஒரு முருகனுடைய அடியார்களோட வரலாறை பத்தி ஒரு சீரியல் பண்ணேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து கண்டுகொண்டேன் கந்தனைன்னு ஒரு இது பண்ணி இப்ப முடிக்க போறேன். அதை அடுத்த இஷ்யூல முடிக்க போறேன். வந்து அந்த முதல் வணக்க வந்து சில ஊர்கள்ல வந்து இருக்கக்கூடிய விநாயகர் பத்தி வரலாறு, சுவாரஸ்யமான வரலாறுலாம் இருக்கும். அந்த வரலாறு தேடி போனேங்கிறத விட ஏற்கனவே நமக்கு வந்து இலக்கிய சான்றுகள்லாம் இருக்கு, புராண சான்றுகள் இருக்கு. அதுக்கு ஒன்றும் அவ்வளவு மெனக்கிட்டேன்னு சொல்ல முடியாது. ஆனா அதுக்கான வந்து நூல்கள் வந்து தேடினதுங்கிறது இன்னும் உண்மை. ஆனா வந்து ஏற்கனவே சின்ன சின்ன குறிப்பா பதிவு செஞ்சிருப்பாங்க. சிலதெல்லாம் புராண கதை அடிப்படையில் இருக்கும். ஒரு சில இடங்கள்ல தேவாரத்தினுடைய ஒரு தொடர்பும் அதுல இருக்கும். இப்ப திருவியாறுல வந்து வரைச்சே வந்து சுந்தரமூர் சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனார் வரைச்சே அந்த திருவியாறுல ஒரு பெரிய வெள்ளம் வந்து அவங்க வந்து திருவியாருக்கு வர முடியாம கண்டியூர்ல இருக்கிறச்சே, அப்ப சுவாமி வந்து இங்கேருந்து நான் வந்திருக்கேன்னு சொன்ன போது விநாயகரை கூப்பிட்டு அவன் வந்து போய் திருப்பி ஓலம் கொடுங்கிறார். அந்த ஓலம்ங்கிற சொல்லு வந்து அந்த தேவாரத்துல வரும். அப்புறம் அவர் வந்து அங்கேருந்து சத்தம் போட்டோன்னா அப்படியே காவிரி அப்படியே நின்றுடுதான். 2 பக்கமும் போகாம நடுப்புற ஒரு பேசேஜ் கிடைச்சு அது வழியா வந்து இவங்க வந்து சேர்ந்தாங்க அப்படின்னு அது வரும். இதை வந்து தஞ்சாவூர் தாராசுரம் ராஜராஜேஸ்வரம் கோயில்ல பாத்தீங்கன்னா கல்வெட்டிலே காமிச்சிருக்கான். அது சிற்பத்திலே காமிச்சிருக்கான். அந்த ஓலமிட்ட விநாயகர்னு இருக்கு இல்லையா, அந்த காட்சியெல்லாம் அதுல காமிச்சிருக்காங்க. ஆக வந்து அதுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு சிரமம்னு சொல்ல முடியாது. ஆனா வந்து புராண சான்றுகளை தேடியாகணும், இலக்கிய சான்றுகளை தேடியாகணும். இலக்கிய சான்றுகளை அடிப்படையா வச்சு எழுதினாதான் உங்களுக்கு அதுல வந்து ஒரு உண்மை ஒரு இருக்கும், ஒரு அதனுடைய ஃபேக்ட்ஸ் நமக்கு வந்து புரிய வைக்க முடியும். அதனுடைய நம்பகத்தன்மையெல்லாம் இருக்கு இல்லையா, அது மாதிரி. முத்தமிழ் முருகன் உத்தம தொண்டர்கள் எழுதரிச்சே வந்து அடியாருடைய வரலாறுகள் எழுதரிச்சே பல அடியாருடைய முகங்கள் தெரியாது. அவர் எப்படி இருப்பார்னு ஆர்டிஸ்ட் கூட என்கிட்ட கேட்பாரு எப்படின்ட்டு. ஆனா வந்து அந்த அவருடைய வரலாறுல வரக்கூடிய செய்திகளை சொல்லி இப்படி இருப்பார் அப்படின்னு ஒரு படத்தை வரைஞ்சிருப்பார். அது மாதிரி அந்த சீரியல்ல பாக்குறச்ச ஆர்டிஸ்ட் வந்து
தன்னுடைய கற்பனையை பயன்படுத்தி முதல்ல இப்படிதான் இருந்திருப்பாருன்னு ஒரு இப்ப நம்ம எல்லா இறை வடிவங்களும் சரி, கோயில்ல உள்ள அடியார்கள் வடிவங்களும் நம்ம தானே ஏற்படுத்தினது. அவங்களுடைய பெரிய புராணத்துல வந்து நாயன்மாருடைய ஒரு வரலாறு அடிப்படையா வச்சுதான் அவருடைய சிற்பங்கள், சிலைகள்லாம் தயார் பண்ணிருக்காங்க. அது மாதிரி இறைவனுக்கே முதல்ல வடிவம் கிடையாது. ஒரு நாமம் ஒரு ரூபம் ஒன்றும் இல்லாருக்கு 1000 திருநாமம் நம்ம தான் சொல்றோம், வடிவம் கொடுக்குறோம். வடிவம் கொடுத்தாதான் தத்துவத்தை சொல்ல முடியும். தத்துவத்தை புரிவதற்கு வடிவம் ரொம்ப அவசியம். நம்முடைய மதத்தினுடைய ஒரு பெரிய, நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய ஒரு பெரிய ஆணி வேறே வந்து தத்துவங்கள் தான். ஒரு தத்துவத்துக்கும் விளக்கறதுக்கு ஒரு வடிவம் ஏற்பட்டது. விநாயகர், சுப்பிரமணியர், ஆறுமுக பெருமானிக்கு 6 முகம் 12 கைனா அதுக்கெல்லாம் தத்துவத்தை வச்சிருக்காங்க. அப்புறம் நானும் என்னுடைய அண்ணா வந்து அவர் வந்து திருப்புகழ்ல வந்து சிறுவாபுரி தலத்துக்கு என்ன பெரிய மகத்துவம்னாக்க, அந்த ஊருக்கு 4 திருப்புகழ் இருக்கு. அந்த 4 திருப்புகழ அண்டர்பதி குடியேறங்கிற பாட்டு ரொம்ப சிறப்பா இருக்கும். பொதுவாகவே திருப்புகழ வந்து சில பிராசங்கள், அதாவது சில யூசேஜ்னு சொல்றா இல்லையா, அது வந்து அபூர்வமா இருக்கக்கூடிய ஒரு செல்வம் உண்டு. இப்போ வந்து அதிசயம் அநேகமுற்ற பயணின்னு ஒரு குறிப்பு காட்டுவார் பயணி பாட்டுல. அந்த ஒரு சொல்ல வச்சு பார்த்தா அதுல பெரிய விஷயங்கள் அந்த ஊரை பத்தி நமக்கு வந்து மறைஞ்சிருக்கும். ஆனா வெளிப்படையா அந்த ஒரு சொல்லுதான் இருக்கும். இப்ப திருமந்திரம் மாதிரி ஒரு சொல்லு இருக்கும், அதுக்குள்ள ஒரு கதையே இருக்கும். அதை போல வந்து சிறுவாபுரி பாட்டுல சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தனிமையும் பெருமாளே என்று அந்த பாட்டு முடியும். உலகம் போல சிறுவாபுரி ரொம்ப பிரபலமாகிவிட்டது. ஏன்னாக்க வந்து சிறுவாபுரி தலத்துல என்ன சிறப்புனாக்க, அந்த ஊர் திருப்புகழ பாராயணம்னா சொந்த வீடு கிடைக்கும் அப்படிங்கிற பிரச்சாரத்தை வச்சு மக்கள்கிட்ட நாங்க பிரச்சாரம் பண்ணோம். அது 1981 தொடர்ந்து அந்த கோயிலினுடைய பல வளர்ச்சிக்கும் சரி, இன்னும் வந்து இந்த வள்ளி கல்யாண சுந்தரன்னு ஒரு விக்கிரகம் நீங்க பார்த்திருப்பாள், டிவிலாம் பார்த்திருப்பாள். வள்ளி முருகனும் கைத்தலம் பற்றிய நிலையில ஒரு கோலம், வள்ளி மணவாள பெருமாள். அந்த விக்கிரகம் கூட நாங்க எங்க கமிட்டியில் தான் பண்ணி வச்சோம் 1994. இந்த சிறுவாபுரி பாட்டுக்கு அப்படி ஒரு மகத்துவம் இருந்துச்சு மக்கள்கிட்ட சொல்லி, அதை ஒரு பிரச்சார யுக்தியா வச்சு எல்லாருக்கும் அந்த தலத்துக்கு நாங்கள் ஈடுபடுத்தி மாதம் 2வது ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு அபிஷேக வழிபாடு பண்ணி, அப்போ அதுக்குன்னு ஒரு கமிட்டி ஏற்படுத்தி எல்லாம் செஞ்சு வந்தோம் 81. அப்புறம் ஸ்கந்த சஷ்டி உற்சவம், அடியார்கள் விழா, ஜனவரி 26 பாத யாத்திரை, 25 ஆண்டுகள் சென்னையிலேருந்து பாத யாத்திரைலாம் நடத்தினோம். அதெல்லாம் வந்து ஒரு பெரிய சுவாரஸ்யமான ரொம்ப அனுபவங்கள். அப்போ அடியார்கள் எல்லாம் கௌரவிப்போம். திருப்புகழ், தேவாரம், திவ்ய பிரபந்தம், இசை போட்டியெல்லாம் நடத்தியிருக்கோம். அதுக்கு வந்து நிறைய பேருக்கு பரிசு கொடுத்துருக்கு பள்ளிக்கூடத்து பசங்களுக்கு. அப்படி வந்து குழந்தைகள், அடுத்த ஜெனரேஷன் வந்து இந்த மாதிரி இசை பாடல்கள், பக்தி பாடல்கள்லாம் படிக்கணும், பாராயணம் பண்ணுங்கிற ஒரு எண்ணத்துல இன்னைக்கு நாங்க போட்டி நடத்தி பரிசு வாங்கினவரெல்லாம் பல பேர் வந்து பிரைம் டைம்ல மியூசிக் அகாடமிங்கிற அகாடமி மாதிரி பெரிய ஒரு அமைப்புல வந்து கச்சேரி பண்றா, 4 மணி கச்சேரிலாம். அதெல்லாம் வந்து திருப்புகழுடைய மகத்துவம் தான் சொல்லலாம். ஏன்னா நமக்கு சின்ன வயசுலயே வந்து ஒரு நல்ல ஒரு நீதி போதனைகள், நல்ல ஒரு இதெல்லாம் வந்து பக்தி சிந்தனையை கொடுத்துட்டாக்கா அவங்களுடைய வாழ்வு செம்மையா அமையிறது. அதுல ஒன்றும் சந்தேகம் இல்லை. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். இவங்க வந்து சின்ன வயசுல அந்த ஒரு, அதனாலதான் ஆச்சாரியார் கூட வந்து திருப்பாவை திருவம்பாவையை அந்த குழந்தைகள் உள்ளத்துல கொண்டு போகணும்னா அவங்களுடைய வாழ்க்கை செம்மையா அமையணும், அவங்க வந்து வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். அப்போ அதுக்கு அர்த்தமும் புரியாது, ஒன்றும் புரியாது. ஆனா வந்து நமக்கு ஓரளவு வயதானதுக்கு அப்புறம் அதுக்குள்ள பொருள் சரிவு, அந்த பக்தி உணர்வுலாம் அதுக்கப்புறம் நமக்கு ஏற்படும். அப்படி சிறுவாபுரி பாட்டுல என்ன சிறப்புனாக்க, அதாவது அருணகிரிநாதர் வந்து சமயாதீத நிலையே, சமய காழ்ப்புணர்ச்சி இல்லாத நிலையில திருப்புகழ் பாடியிருக்கார். நம்ம இவர் ஆதிசங்கர் வந்து சண்முக ஸ்தாபனம் பண்ணார் இல்லையா, அவருக்கு அப்புறம் அந்த கொள்கையை, அந்த தத்துவத்தை வந்து அடிப்படையா வச்சுதான் திருப்புகழ பாடியிருக்கார். கணபதியை பத்தினுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவனுடைய தம்பி என்று சொல்வார். சிவருமானுடைய புகழெல்லாம் பண்ணி அவருடைய புதல்வன் சொல்வார். சக்தியினுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவனுடைய புதல்வன் சொல்வார். திருமாலுடைய பெருமையெல்லாம் சொல்லி அவனுடைய மருகன்னு சொல்வார். இப்படி வந்து சண்முகத்தையும் வந்து திருப்புகழை ரொம்ப பெருமையா காட்டுறாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிறுவாபுரி பாட்டுல ஒரு அர்ச்சனை பாட்டு உண்டு. நாதபிந்து கராதீனமோ நம்ம பயணி பாட்டு, திருவாவினுடைய பாட்டு இருக்கு இல்லையா, அத மாதிரி ஒரு பாட்டு சிறுவாபுரிக்கு உண்டு. சீதள வாரிஜ பாதானமோ நம்ம இந்த ஒரே பாட்டிலே சண்முகத்தை வராப்புல பாடியிருக்கார். இதெல்லாம் வந்து ரொம்ப நுட்பமான விஷயங்கள். போதக மாமுகன் நேரான சோதர, போதக மாமுகன்கிறது விநாயக பெருமான், அவனுடைய நேரான சோதர, டைரக்ட் பிரதர்னு சொல்றது அப்படி ஒரு அழகா சொல்லியிருக்கார். நீரணி வேணியர் நேயா,
நீரணி வேணியர்னா சிவபெருமானுடைய நேயன். பிரபாகரன் ஒளி வடிவானவன், அது சௌர வழிபாடு. அப்புறம் பூமகளார் மருகேசா, பூமகளார் மருகேசனா வைஷ்ணவம். பார்வதியார் திரு பாலா சாக்தம், பாடலே கௌமாரத்துக்கு. ஆக ஒரு அர்ச்சனை பாட்டுக்குள்ளேயே ஒரு 60 சமய நுட்பங்களையும் அதில் வச்சு இப்படிலாம் திருப்புகளை நமக்கு நிறைய காண கிடைக்கிறது. இதெல்லாம் கூட ரொம்ப சிறப்பான விஷயம் என்னன்னா, எல்லாருடைய அடியாருடைய உள்ளத்துல இறைவன் குடியிருப்பான்ங்கிறது பொது கருத்து. ஆனா அதை தாண்டி பார்த்தோம்னாக்க அடியாருடைய உள்ளத்திலே கொடுப்போம்னு சிறுவாபுரி முருகன் ஒரு தனியா ஒரு அட்ரிபியூட் கொடுத்து பாடுறது. சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுவை தன்மேம் பெருமாளே என்று இந்த பாட்டு நிறைவு பெறும். அடியாருடைய உள்ளத்திலே எப்பொழுதும் குடியிருப்போன்னு. அருணகிரியாருடைய வரலாற்றுல முக்கியமான ஒரு அகச்சான்றா சொல்லக்கூடிய ஒரு பாட்டு உண்டு. பிரபுதேவ மகாராஜன் திருவண்ணாமலை பகுதியில் ஆண்டவன், அவனுக்கா முருகப்பெருமானை வரவழைச்சு காமிச்சார் அப்படின்னு ஒரு கதை சொல்லுவார். அதுக்கு அதல சேட நாராட என்று தொடங்கக்கூடிய ஒரு பாட்டை மேற்கோள் காட்டுவார். அதுல வனச மாமியாராட நெடிய மாமனாராட மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும் என்று அந்த பாட்டுல ஒரு நடைபெற. மாமியாருங்கிறது அந்த இடத்துல லட்சுமி, நெடிய மாமனாருங்கிறது அவர் மகாவிஷ்ணு, மயிலும் ஆடி நீ ஆடி வரவேணும். அதே மாதிரி சொற்பிரயோகம் உள்ள ஒரு பாடல் சிறுவாபுரி பாட்டிலையும். அந்த பாட்டுல எல்லாரும் ஆடி வரக்கூடிய ஒரு அழக சொல்வார். அண்டர்பதி குடியேற மண்டசுரர் உருமாற அண்டர்மன மகிழ்மீற அருளாலே அந்தரியோடு உடனாடு சங்கரனும் மகிழ் கூற ஐங்கரனும் உண்மையாடும் மகிழ்வாக மண்டலமும் முனிவோரும் எந்த செயல் உளபேரும் மஞ்சினனும் அயனாரும் எதிர்காண மங்கையுடன் அரிதானம். அதே செய்தி வருவாங்க. மங்கை என்கிறத அங்க திருமால் பத்தினி, அதாவது லட்சுமி. அரிதானும் இன்பமுற மகிழ்குற, இன்பம் வேறு மகிழ்ச்சி வேறு. இன்பங்கிறது தானே அனுபவிக்கக்கூடியது, மகிழ்ச்சிங்கிறது புறத்தாரு சொல்லக்கூடியது. இந்த பாட்டுல என்ன சிறப்புன்னா மகிழ்ச்சிங்கிற சொல்ல 4 முறை பயன்படுத்துறார். அதே பாட்டுல பின்பகுதியில குளிர்ச்சிங்கிறத 3 முறை சொல்றார். தன் தரல மணிமார்பா, தன் தமிழின் மிகுநேயா, தன் சிறுவை தன்மையும் பெருமாளை. தன்னை குளிர்ச்சின்னு ஒரு பொருள் உண்டு, அருள்னு ஒரு பொருள் உண்டு. ஆக மகிழ்ச்சியும் குளிர்ச்சின்னு இந்த பாடலை பாடி பாராயணம் பண்ணா சொந்த வீட்டுல மகிழ்ச்சியாவும் குளிர்ச்சியாவும் இருக்கலாங்கிற ஒரு தத்துவத்தை மூலமா சொல்லி அப்படி சிறுவாபுரிக்கு ஒரு முகத்துவம். அந்த சிறுவாபுரி பாட்டுல ஒரு வரலாறு சொல்றார் அருணகிரியார் அந்த ஊரை பத்தி. அந்த ஊர்ல ராமபிரானுடைய புதல்வர்கள் குசன் லவன் 2 பேரும் ராமபிரானோடு போரிட்டு வெற்றி பெற்றார்களாம். சிறுவராகி இருவர் அந்த கடிபதாதி கொடுபொருஞ்சல் சிலை ராமன் உடன் எதிர்ந்து சமராடி ஜெயமதான நகர். சிறுவராகியவர்கள் குசலவர்கள் கரின யானை முதலான படைகள் கொண்டு சிலையினா கோதண்டராமனோட போரிட்டு ஜெயமதான நகர் அமர்ந்த அழகை போல வளம் மிகுந்த, அழகைனா குபேரப்பட்டினம், குபேரப்பட்டினம் மாதிரி செல்வ செழிப்பான சிறுவை மேவி வரம் மிகுந்த பெருமாள். ஆக வளம் மிகுந்த ஊர்ல வரம் மிகுந்த பெருமாளா இருக்காங்கிற ஒரு பெரிய செய்தி சொல்றார். இந்த பாட்டுல வரக்கூடிய ஒரு அகச்சான்றை வச்சுதான் அந்த சிறுவாபுரிங்கிற தலத்தை நிர்ணயம் பண்ண முடியும். சிறுவர் அம்பேடு, சிறுவர்கள் அம்பெடுத்த ஊர். சிறுவரம்பேடு சின்னம்பேடுன்னு ஆச்சு. அதான் சிறுவாபுரின்னு இவர் சிறுவர் புரிங்கிறார். அவர் இப்படி ஒரு வரலாற்று விஷயங்களையும் சொல்லி திருப்புகழ் தலங்கள்ல அவர் காட்டியிருக்கிறார். பண்டனை நல்லூர்னு ஒரு ஊரு. அந்த ஊரு கந்துகாபுரினா, கந்துனா பந்து, கந்துகாபுரினா பந்தனை நல்லூர். இந்த மாதிரி சில ஊர்கள்ல தலங்களுடைய பேரு ஏதாவது ஒரு நுட்பமான ஒரு விஷயத்த வச்சு வேற ஒரு பொருள்ல வராப்புல காட்டக்கூடியதெல்லாம் திருப்புகளை பார்க்கலாம். ஆனா இதெல்லாம் நம்ம ஆய்ந்து எடுத்துதான் அதை தேடி போறச்சே நமக்கு அந்த தலத்தை நிர்ணயம் பண்றதுல மொத்தமாக எத்தனை திருத்தலங்கள் சார் இருந்திருக்கும்? மொத்தமா நமக்கு இன்று கிடைத்துள்ள நான் ஒரு எடிஷன் பண்ணினேன். திருப்புகழ் அலங்கார அனுபூதி அந்தாதி வகுப்பு எல்லாம் சேர்த்து ஒரு ஒரு பதிப்பு நான் பண்ணினேன். அது இப்போ 3 பதிப்புகள் வந்திருக்கு, 3 எடிஷன் வந்திருக்கு. இப்ப சேலம் குகானந்த சபை சார்பில் அதுல எங்களுக்கு இந்த நம்ம செங்குன்றாபுரம் திருப்புகழ் நான் இதுல இருந்து கேரள பல்கலைக்கழகத்துல இருந்து எடுத்து சேர்த்து 1331 பாட்டு அதுல இருக்கு. இந்த 1331 பாடல்கள்ல 206 தலங்கள் தனிப்பாடல்கள், தனித்தலங்கள். அது வைப்பு தலங்கள்னு சொல்லுவோம்னா 90 தலத்துல அந்த ஊருடைய பேர் வருது. அது மாதிரி ஒரு 24 தலம், ஆக 230 தலங்கள் அந்த திருப்புகழ் பாடல் பெற்ற தனிப்பாடல் பெற்ற வைப்பு தலங்களை சேர்த்து 230 தலங்கள் இருக்கு. அதுதான் அருணகிரிநாதர் அடிச்சுவட்டில் திருப்புகழ் தலப்பயணம்னு ஒரு புஸ்தகத்துல 4 பதிப்புகள் கொண்டு வந்திருக்கோம். அதுல எல்லாம் விரிவா அத்தனை தலங்களையும் கண்டுபிடிச்சிருக்கோம். சிலதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கெல்லாம் சில வருஷங்கள் ஆச்சு. இப்போ உங்களுக்கு இப்ப சொன்ன அந்த
சரஸ்வதி நதிக்கண் நீரே வந்து 2008 தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. 2008 கூட இல்லை, இப்பதான் 2017 தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. ஏன்னா அது வந்து அந்த அந்த நியூட்ரல் தாட் மாதிரி அது போயிட்டே இருக்கும். எங்கேயாவது ஏதாவது கிடைச்சா அந்த சோர்ஸ் எடுக்கிறதுக்கு அதெல்லாம் வந்து நம்ம அதை அந்த சிந்தனையிலே இருந்துட்டே இருப்போம். எங்கேயாவது ஒரு இடத்துல அது ஒரு குறிப்பு காட்டுவார் நமக்கு. ஆனா நிச்சயமா நமக்கு கிடைக்கும். ஏன்னா நம்முடைய முயற்சிகள்லாம் வந்து இறைவன் வந்து தோன்றா துணையா இருக்காங்கிறதுக்கெல்லாம் இது. சார், எழுதுற ஆர்வம் வந்து உங்களுக்கு முன்னாடியே இருந்ததா இல்ல இந்த ஆராய்ச்சிக்கு பிறகுதான் எழுத ஆரம்பிச்சீங்களா சார்? நான் சென்னைக்கு வந்தப்புறம் 1976, 77 வந்து முதல்ல கட்டுரை எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போக ஆரம்பிச்சேன். இப்படி வார கடைசியிலையோ மாசத்துல 2 தடவையோ போய் நானும் என் நண்பரும் போற போது அதை பத்தி எல்லாம் எழுதுறது. இந்த முதல்ல தினமணி சுடர்னு ஒரு சப்ளிமெண்ட் ஞாயிற்றுக்கிழமையில ஒரு இதழ் வரும் இல்லையா, அதுல எல்லாம் வந்து கோவில் வரலாறுலாம் எழுத ஆரம்பிச்சேன், இலக்கிய கட்டுரை. அப்புறம் வந்து அதனுடைய ஒரு தொடர்ச்சியா கிட்டத்தட்ட 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுது. 77 பார்த்தோம். அதுக்கப்புறம் நிறைய எழுதியிருக்கேன். அந்த மாதிரி பல பத்திரிகைகள்ல சீரியலாகவும் எழுதியிருக்கேன், இப்பயும் எழுதிட்டு இருக்கேன். ஆனா வந்து இதுல என்னன்னாக்க நமக்கு இந்த மெச்சூரிட்டி இருக்கு இல்லையா, அனுபவத்தினுடைய ஒரு இது, அது நிறைய வெளிப்பாடு அதிகமா இருக்கும். வயசாக ஆக இல்லை நம்ம வந்து தேடல் வந்து இதாக வரைச்சு நிறைய. நேற்று கூட நான் டாக்டர் சாமிநாத லைப்ரரியில போய் ஒரு செய்திக்காக போய் தேடிட்டு வந்தேன். இந்த முத்துசாமி தீட்சருடைய ஸ்தலங்கள் பற்றின ஒரு செய்திக்காக நேற்றுக்கு போயிட்டு வந்தேன். அதாவது அந்த ராத்திரி கூட நம்முடைய சிந்தனையில தூக்கத்துல கூட அந்த செய்தி ஓடிட்டு இருக்கும். ஏன்னா அது வந்து மறக்க முடியாது. பயிற்சி தான காரணம். நம்ம எந்த விஷயத்த பத்தி நினைச்சுட்டே இருக்குமோ அது வந்து நம்முடைய கூடவே வந்துட்டே இருக்கும் எங்க போனாலும். அது யாராவது குறிப்பு காட்டுவா பேசறச்சே, இப்ப நீங்களே அங்கேருந்து ஒரு தகவல் எனக்கு ஒரு கொடுப்பாள், அதுல எனக்கு ஒரு சின்ன க்ளூ கிடைக்கும். இப்படி வந்து நம்முடைய தேடலுக்கு வந்து ஏதாவது ஒரு வழியில வந்து சுவாமி வழிகாட்டுவார். இதை தவிர வந்து நாங்க பண்ணியிருக்கிற ஒரு இன்னொரு வேலை என்னன்னாக்க, 1987 எங்க அண்ணா வந்து அருணகிரிநாதருடைய நூல்களை சிற்ப வடிவங்கள்னு பிஹெச்டி பண்ணார். அவர் ஹிஸ்டரி ப்ரொஃபஸரா இருந்தார். அப்புறம் அப்போ வந்து நானும் பிரதரும் சொன்னேன், நம்ம வந்து தமிழ்ல முருகனுடைய வடிவங்கள் பத்தி ஒண்ணு பண்ணலாம் அப்படின்ட்டு. அவர் அதை வச்சு ஒரு சின்ன நூல் பண்ணோம், முழுதும் அழகிய குமரன் ஒரு நூல். அதுக்கப்புறம் தொடர்ந்து நான் என்ன பண்ணேன், 2-3 பதிப்பு அதை பண்ணினேன் அவருடைய அண்ணாவுடைய காலத்துக்கு அப்புறம். இப்ப சமீபத்துல சில வருஷங்களுக்கு முன்னாடி அதை இங்கிலீஷ்ல வந்து ஒரு நூலா போட்டேன். முருகா தி எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூட்டி அண்ட் வேலர்னு அந்த புஸ்தகம் வந்து 40 வருஷத்தினுடைய ஒரு ஆராய்ச்சி, படங்களுடைய தொகுப்பு எல்லாம் சேர்த்து இந்த புஸ்தகம் இதை வந்திருக்கு பாருங்க. இதுதான் இந்த புத்தகத்தை உங்களால பார்க்க முடியாது, அங்கிருந்து பேர் தெரியுது இல்லையா உங்களுக்கு? பார்க்க முடியாது. முருகா தி எம்பாடிமெண்ட் ஆஃப் பியூட்டி அண்ட் வேலர்னு. இதுல வந்து பல அரிய செய்திகள் தான் எனக்கு கிடைச்சது. அது வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலாம், ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா உங்களுடைய டிவி நேயர்களுக்கும் அது ஒரு சுவாரஸ்யமான விஷயமா இருக்கும். நம்மளுடைய பொதுவாகவே வந்து முருக வழிபாடுங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு தனித்தன்மை பிடிச்சது. ஏன்னா சங்க காலத்துல வந்து நமக்கு ஏற்பட்ட முதல் ஒரு நூல்ங்கிறத வந்து திருமுருகாற்றுப்படை தான். 10 பாட்டுல முதல் பாட்டா 11ஆம் திருமுறையில சேர்த்திருக்காங்க. அந்த திருமுருகாற்றுப்படை தான் முதல்ல நமக்கு ஒரு வழிகாட்டி நூல். ஆற்றுப்படுத்தல்னா வழிகாட்டுதல், கைடுன்னு அர்த்தம். நக்கீரர் வந்து முருகனுடைய இருப்பிடங்கள்லாம் சொல்றச்ச திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர், திருவாவினன்குடி, திருவேரகம், குன்றுத்தோராடல், சோலைமலை, இப்படி வந்து 6 தலங்கள் காட்டுறார். ஆனா ஆற்றுப்படை வீடுகள்ங்கிறது பின்னாடி கரெக்டாகி 6 படை வீடுகள்னு ஆச்சு. ஏன்னா இதுவும் 6ங்கிற நம்பர்ல வருதுனால. ஆற்றுப்படுத்தல்னா வழிகாட்டுதுன்னு அர்த்தம். அதே மாதிரி குன்றுத்தோராடல்னா எங்கெல்லாம் மலை இருக்கோ அந்த குன்றுல இருக்கக்கூடிய எல்லா இதுவும் வந்து முருகனுக்குரிய ஒரு கோயில். அங்கெல்லாம் போய் பதியெங்கிலும் இருந்து விளையாடி பல குன்றிலும் அமர்ந்த பெருமாளின்னு அருணகிரிநாதர் சொல்வார். 6 திருப்பதி வளர் ஆறுமுக பெருமாள் எல்லாம் பாடுவார். ஆக 6 திருப்பதிகள்ங்கிறதான் பழையது. இவர் கூட குமரகுருபர சுவாமிகள் கூட 6 திருப்பதி கண்டு 6 எழுத்து அன்பினுடன் கூறும் அவர் சிந்தை குடிகொண்டேன்னா 6 திருப்பதின்னு சொல்றார். இதுல வந்து முதன்மையா வச்சு பார்க்கறது வந்து திருத்தணி குன்றுத்தோடாடல். ஏன்னா குன்றுத்தோராடல் மாத்திரம் திருத்தணி அல்ல, திருத்தணி ஒன்று மாத்திரம் குன்றுத்தோடாடல்னு சொல்ல முடியாது. அதுல கந்தபுராணத்துல வந்து முதன்மையா வச்சு பேசப்படுறதுங்கிற குறிப்பு வந்து கச்சியப்ப சிவாச்சார் சொல்றார். அதாவது வரையிடங்கள் சிறந்து தணிகை மால் வரையே
மலையிடங்கள்ல வந்து முதன்மையா இருக்கக்கூடியது திருத்தணிகை என்று முதன்மையா வச்சு பேசுறது. இந்த வழிபாடு வந்து தமிழ்நாட்டுல ரொம்ப சங்க காலத்திலே இருந்திருக்கு. தனது ஆராய்ச்சியின் மூலம் திருத்தலங்களை தேடி செல்லும் பொழுது கிடைத்த நிறைவான நிகழ்வுகளை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஆன்மீக பேச்சாளர், எழுத்தாளர் மற்றும் ஆராய்ச்சியாளராக இருக்கக்கூடிய வளையப்பேட்டை ரா. கிருஷ்ணன் அவர்கள். அவருடன் இன்னமும் நாம் பேசி தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன. அடுத்த வார ஆன்மீகம் நானும் நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கலாமா? அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். சாய் டிவி நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க.